இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. லாயர்கிட்ட பேசியிருக்கேன். இன்னும் ஒரு 2 நாளில் கோர்ட் இருக்கும். நீங்களும் ஜட்ஜ் கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தேங்க்ஸ். இந்த சிச்சுவேஷன் உங்க மனசை கஷ்டப்படுத்தும்னு எங்க அம்மா சொன்னாங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல சிவா, அதெல்லாம் இல்ல. நீங்க எந்த தப்பும் பண்ணல, தப்பு பண்ணவும் மாட்டீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். தயவு செஞ்சு நடந்ததை பற்றிலாம் பேச வேண்டாம் துளசி. நான் உன்னை கேட்கணும். நீங்கள் என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? கண்டிப்பா நீங்க தப்பா கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். கேளுங்க. நீங்கள் இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சங்கடமாக இருக்கா? ஏன் வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இந்த வீட்டில் யாராவது ஏதாவது உங்களை சொன்னாங்களா? சத்தியமா இல்ல சிவா. சில காரணங்களுக்காக நான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த குடும்பத்துக்கு இந்த பிறவியில என்னால என்ன பண்ண முடியுமோ, என்னால என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை செஞ்ச நிம்மதியோட தான் என் உயிர் போகும். துளசி, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எங்க குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு நன்மைங்க செஞ்சிருக்கீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் காவிரியோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கீங்க. வாழ்நாள் முழுக்க நாங்க தாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். என்னோட வேண்டுகோள் ஒண்ணு இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் நான் சொல்லணும் துளசி, நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் என்னோட ஆசை. நீ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிமா, உன்னை இந்த வீட்டை விட்டு நானே அனுப்புவேனா? என்னால அது முடியுமா? பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா கொடுத்து அந்த கடவுள் ஏன் பறிச்சுக்கிட்டான்னு தெரியல. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நமக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க. குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நம்ம இங்கிருந்து போயிடலாம் சித்தி. சிவாவுக்காக, விசாலாட்சி அம்மாவுக்காக, அம்பலா ஐயாவுக்காக இது கூட செய்யாம இருந்தா எப்படி சித்தி? துளசி, எங்க கிளம்புற? நைட்டே சொன்னேன்ல. மறந்துட்ட, திரும்ப சொல்லு. நான் சொன்னதெல்லாம் நீ மறந்துட்டல்ல. கோர்ட்டுக்கு போகணும். அதான் அநேகமா இதான் லாஸ்டா இருக்கும். டிவோர்ஸ் கிடைச்சிரும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உன் வயித்துல இருக்கிறது என்ன பண்ண போற? என்ன பண்றதுன்னா என்ன பண்ண முடியும்? உனக்கு சொன்னா புரியாதா துளசி? உனக்கு குழந்தை பிறக்கும் போது உன் கழுத்துல சிவா கட்டின தாலி இருக்கணும். அந்த சிவாவுக்கு நீ பொண்டாட்டியா இருக்கணும். அதுவாது உனக்கு புரியுதா? உங்க கவலை புரியுது, ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை. தாலியும் இல்லாம சிவாவுக்கு நீ பொண்டாட்டியும் இல்லாம புள்ள பெத்துக்கிட்டா அதுக்கு வேற அர்த்தம். மேகலைய நம்ம சமாளிச்சுக்கலாம். நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. என் கௌரவத்தை காப்பாத்தினது மட்டும் இல்லாம என் குடும்ப கௌரவத்தையும் சேர்த்து காப்பாத்திருக்க. உனக்கு என்ன பண்ணா என் நன்றி கடனை தீர்க்க முடியும்னு தெரியலம்மா. எந்த ஜென்மத்தில் தீர்க்க முடியலனாலும் அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா தீர்ப்பம்மா. சாதகே சரண்யே காவேரி எங்க வீட்டு பொண்ணு. அவளை ஒரு நாளும் நான் விட்டு தர மாட்டேன். நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். நானும் சிவாவும் உனக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டோம். இது சத்தியம். என்ன மன்னிச்சிரு துளசி.
எதுக்கு என்ன பார்த்து? என்ன மன்னிச்சிரு துளசி. நீ இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் எல்லாமே பண்ணேன். இந்த வீட்டை உன் பேருக்கு எழுதுன, உன்னை இந்த ஊரு பிரசிடென்ட் ஆக்குன. இப்ப என்னால போகாதன்னு சொல்ல முடியல, போயிரன்னு சொல்ல முடியல. என்னால அப்படி சொல்லவும் முடியாது. துளசி, என்ன மன்னிச்சிருமா. இது யார் மேலேயும் தப்பு இல்ல, துளசியோட விதி அப்படி. அண்ணி, எங்களாலேயே இந்த விஷயத்தை தாங்க முடியல. இனிமே நீங்க இங்க இருக்க மாட்டீங்கன்னு நிலாவுக்கு தெரிஞ்சா அவ தாங்குவாளா? காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அத்தை அத்தைன்னு அவ உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பா. நீங்க இல்லைன்னு தெரிஞ்சா அந்த குழந்தை மனசு உடைஞ்சு போயிடாது? அத நினைச்சா இன்னும் கஷ்டமா இருக்கா அண்ணி. என்ன அப்பா திடீர்னு வராரு? நம்மளோட பிரச்சனை எதுவும் அவருக்கு தெரியாதே. இப்போ டிவோர்ஸ்க்கு கோர்ட்டுக்கு போறேன்னு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்றது? துளசி, வண்டியில ஏறுங்க. சிவா, ஆ? அப்பா, சிவா, டிவோர்ஸை பத்தி அப்பாக்கு எதுவும் தெரியாது. சித்தி சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சம்பந்தி. என்னடா திடீர்னு மக ஞாபகம் வந்து சொல்லாம கொள்ளாம வந்திருக்கான்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான், துளசிக்கு கிரகம் சரியில்லை. நானும் துளசியும் பார்க்காம இருக்கதான் நல்லதுன்னு ஜோசியக்காரன் சொன்னான். துளசி கெட்டிக்காரி, எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான்னு தெரியும். அது மட்டும் இல்ல, உங்களை பத்தியும் துளசி சொன்னா அந்த தைரியத்துல தான் இத்தனை நாள் வராம விட்டுட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, ஐயோ, பரவாயில்லங்க. எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? மாப்பிள சமந்தி, இந்த குடும்பத்துல எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து பாத்துற உடனே போயிடலான்னு தான் வந்தேன். இங்க வந்தது என்னவோ தெரியல, ஒரு 2 நாள் தங்கிட்டு போலான்னு தோணுது.